Hello friends, welcome to Tamitek tutorial. இந்த வீடியோல ஒரு அருமையான 5G phone வந்து பார்க்க போறோம். அது என்ன phone அப்படினா Motorola Edge 40 Neoங்கற அந்த phone தான். நீங்க வந்து ஒரு 25000ல ஒரு நல்ல phone வந்து எதிர்பார்க்கறீங்க அப்படினா அப்ப வந்து கண்டிப்பா இந்த phone வந்து உங்க லிஸ்ட்ல நோட் பண்ணீங்க. சரி, இந்த phoneோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறதை இப்ப நம்ம பாத்துருவோம். இந்த phone வந்து பார்த்தோம் அப்படினா 2023ல செப்டம்பர்ல ரிலீஸ் பண்ண phone. இப்போ இந்த phoneோட ஃபீட்பேக் வந்து பார்த்தோம் அப்படினா 5 வந்து 4.3ல இருக்கு. நல்ல ஃபீட்பேக்ல இருக்கு. First வந்து நீங்க phone வாங்குறீங்க அப்படினா மொத பார்க்க வேண்டியது வந்து RAM தான், random access memory. இந்த RAM வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட phoneோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அப்படி பாக்கும்போது இந்த phoneல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு RAM. ஒன்னு வந்து 8GB வருது, இன்னொரு வந்து 12GB வருது. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படி பாத்தீங்கன்னா விலையில வந்து ஒரு 2000 தான் வந்து வித்தியாசம். அதாவது 8GB நீங்க வந்து चूஸ் பண்ணீனா அது வந்து 23000 இருக்கும். அதுவே 12GB நீங்க चूஸ் பண்ணீங்க அப்படினா 25000 இருக்கும். சோ அப்ப வந்து நீங்க 20க்கு மேல வந்து பாக்குறீங்க அப்படினா RAM வந்து அதிகமா இருக்குறதா நல்ல ஆப்ஷன். அப்ப 12GB நீங்க चूஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாவே இருக்கும். 8GB ரொம்ப ஹை. அப்ப 12GB வந்து இன்னும் எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துங்க. சோ அப்படி இருக்கும்போது செகண்ட் ஆப்ஷன் வந்து நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து வந்து ஸ்டோரேஜ். இந்த phoneல வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து 128GB, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 256GB இன்டர்னல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க 8GB चूஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 128 தான் வரும். நீங்க செகண்ட் ஆப்ஷன் चूஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து 256GB வரும். இந்த ரெண்டு இன்டர்னலுமே பாத்தீங்கன்னா நீங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் செகண்ட் ஆப்ஷன் 256GB அப்படி பார்த்தோம் அப்படினா அதுல வந்து ரொம்பவே நீங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அதுக்கு அப்புறம் இதுல வந்து கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த phoneல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு பட் கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படினா அது வந்து ஆப்ஷனே கொடுக்கல. ஹைபிரிட் சிம் ஸ்லாட்டும் நோ. சோ கார்ட் ஸ்லாட் வந்து பெரும்பாலான phoneல வரும். ஆனா இந்த phoneல வந்து பார்த்தனா இவ்வளவு ஃபீச்சர் கொடுத்துட்டு கார்ட் ஸ்லாட் மட்டும் பார்த்தோம் அப்படினா நோன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வந்து எக்ஸ்டர்னல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படினா நீங்க வேற மாடல் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இல்ல இன்டர்னல் எனக்கு 256 போதும் அப்படினா அப்ப வந்து இந்த மாடல் வந்து நீங்க चूஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து OS சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த phone வந்து லேட்டஸ்ட் Android 13 வந்து இந்த phone வந்து சப்போர்ட்டா இருக்கு. ரெண்டு OS அப்டேட் வந்து இதுல கொடுப்பாங்கன்னு வந்து சொல்லிருக்காங்க. அதாவது 14 and 15க்கு வந்து அப்டேட் வந்து இந்த phoneல வந்து வரும். சோ இது வந்து லேட்டஸ்ட்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு. அடுத்து வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ். சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த phoneல 5000 mAh பேட்டரி இருக்கு. சோ 5000ங்கிறது கண்டிப்பா எக்ஸ்பெக்டட். அதுதான் மினிமமாச்சு இருக்கணும். சோ அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இதுவும் வந்து நீங்க செக் பண்ணனும். நிறைய phoneல குயிக் சார்ஜிங் இருக்காது. அப்ப வந்து உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஆனா இந்த phone வந்து பாத்தீங்கன்னா வெறும் 30 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜிங்கே கம்ப்ளீட் ஆகுது. 15 நிமிஷத்துல 50% வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுது. அதுக்கு அப்புறம் இதனுடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா 68 வாட் பவர் வந்து இதுல இருக்கு. சோ அதனால பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த phoneோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. அடுத்து ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா இது வந்து MediaTek Dimensity 7030 ப்ராசஸர். இது வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான். சோ இப்போ கரண்டா வந்து Snapdragon and MediaTek இதுதான் வந்து ரொம்ப அதிகமா வந்து எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே இருக்கு. இந்த MediaTek ப்ராசஸர் வந்து பார்த்தோம் அப்படினா high-end டிவைसेसக்கு அதாவது கேமிங்க்கு, பவர் எஃபிஷியன்சிக்கு, பேட்டரியோட பவர் இது எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படினா இந்த MediaTek ப்ராசஸர் வந்து யூஸ் பண்றாங்க. அதனால இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான். வித் இதுல கோர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டா கோர். அதாவது ஆக்டா அப்படினா 8 கோர் வந்து இதுல இருக்கு. அப்ப வந்து நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க அப்படினா இந்த phoneோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஃபாஸ்டாவே இருக்கும். அதுக்காக தான் வந்து 8 கோர் கொடுத்திருக்காங்க. பிளஸ் கேமிங் வந்து நீங்க வந்து வேணும் அப்படினா அதுக்கும் வந்து இன்டகிரேட்டடா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் வந்து Mali G610ங்கிறது இன்டகிரேட்டரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த சப்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு கேமிங் விளையாடனாலும் சரி, அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணாலும் சரி இந்த phoneோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராவே இருக்கும். சோ அதனால வந்து ப்ராசஸர் வந்து நல்ல ஆப்ஷனா வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா ஸ்கிரீன். இந்த phoneோட ஸ்கிரீன் வந்து பார்த்தோம் அப்படினா 6.55 இன்ச் வந்து லார்ஜர் ஸ்கிரீனா இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படினா ரெசல்யூஷன் வந்து Full HD+. இது கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு வேலை கொடுக்கும்போது Full HD+ல தான் நீங்க வந்து மினிமமே பார்க்கணும். அதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா POLED டிஸ்ப்ளே. சோ இதுவும் வந்து நல்ல டெக்னாலஜி தான். சோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுக்கு அப்புறம் 1 பில்லியன் கலர்ஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து பிரைட்னஸ் வந்து பார்த்தோம் அப்படினா பீக் பிரைட்னஸ் வந்து 1300 நிட்ஸ் வந்து இதுல இருக்கு. அதாவது வந்து வெளிச்சத்துல நீங்க பாக்கும்போது உங்களுக்கு வந்து இதனுடைய பிரைட்னஸ் வந்து 1300 இருக்கு. எக்ஸ்பெக்டட் வந்து பாத்தீங்கன்னா 500. அதோட இது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பிரைட்னஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படினா Gorilla Glass வந்து 3 வந்து கிளாஸ் ப்ரொடக்ஷனா இருக்கு. சோ இதுவும் நல்ல ஆப்ஷனா தான் இருக்கு. அடுத்து கேமரா சப்போர்ட் பார்த்தோம் அப்படினா
பிரைமரி கேமரா வந்து டூயல் கேமராவாக இருக்குது. அதில் மெயின் கேமரா வந்து பார்த்தோம் அப்படின்னா 50 MB மெகா பிக்சல் இருக்குது. ப்ளஸ் அல்ட்ரா வைடு வந்து பார்த்தீங்கன்னா 13 MBயாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா வந்து சிங்கிள் தான், அதில் வந்து 32 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின மாடலை விட இந்த மாடலை வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இதுக்கு முந்தின மாடலோட இதனோட பேட்டரி லைஃபும் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட்டரோலா வந்து ப்ரீமியமான மாடல். ஸோ இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் வந்து மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த 8GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 23,000 வரும். 12GB வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,000 வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 170 கிராம், லெஸ் வெயிட்டு, ரொம்ப ஸ்லிம்மாக வேணும் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஹேண்டி டிசைன் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது. அதுக்கப்புறம் திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 7.89. ஸோ இதான் வந்து இதனுடைய திக்னஸ்ஸு. இதான் வந்து இந்த ஃபோனுடைய பேக் சைடு எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டர் வந்து டைப் சி தான், அதாவது வந்து 2 எண்ணில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் சி மாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. தென் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து நோ. இதான் வந்து இந்த ஃபோனுடைய மெயின் ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னா சென்சர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சவுண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்பீக்கர் வந்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் டால்பி அட்மோஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே சூப்பராகவே உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபீச்சர்ஸாக நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபோன்லையுமே கண்டிப்பாக ஒரு சில ட்ராபேக் இருக்கும். ஸ்டோரேஜ் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்லாட் சப்போர்ட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக இருக்குது. அதாவது நீங்கள் அதிகமாக ஸ்டோரேஜ் வேணும், எக்ஸ்டர்னல் கார்டு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு ட்ராபேக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் வந்து 3.5 வந்து நார்மலாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்ற ஃபோனில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்ன்றதுனால அதை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அட்வான்டேஜையும் எடுத்துக்கலாம், டிஸ்அட்வான்டேஜையும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பெரிய இதாக நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்து இந்த ஃபோனில் கிடையாது. அதாவது இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஃபோனில் FM வருது, சில ஃபோனில் வந்து FM இல்லாமல் வருது. ஏன்னா FM உடைய பாப்புலாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கு முந்தின மாடலில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, ஒயர்டு சார்ஜிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஸ்டோரேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து வேறு மாடல் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 256 GB எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இந்த மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் கார்டு ஸ்லாட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸை கொடுத்துட்டு அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு ஈஸியான ஃபீச்சர்ஸ் தான். ஏன்னா எல்லா ஃபோன்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்டு ஸ்லாட் வந்து வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபோனில் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துட்டு கார்டு ஸ்லாட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்டர்னல் வந்து 256 தான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எக்ஸ்டர்னல் பண்ண முடியாது, வேறு மாடல் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் 1 இயர் வாரண்டி கார்டு வந்து இதில் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான், இது ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோனு. டெப்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, 7.89 இருக்குது. இது வந்து மோட்டோவுடைய அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த ஃபோனில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டர்போ பவர், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் 68 சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் டைப் சி கேபிள் தான். ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கும் இது தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோனில் கேட்குறதுக்கும் நீங்கள் டைப் சி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த போர்ட்டு தான் இப்போ வருது. அதுக்கப்புறம் சிம் டூல் இருக்குது, கைட் இருக்குது. ஓகேங்களா? கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது, பிளாக்கு, க்ரீன், லைட் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ப்ளூ இருக்குது. தென் ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக யூசேஜ் பண்ணிங்க அப்படின்னா 2 hours கிட்ட வரும். இல்லை ஹெவி வெயிட் அப்படின்னா 1 day வந்து சாலிடாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒயர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் வந்து நான் சொன்ன மாதிரி 128, அதுக்கப்புறம் 256. பட் கார்டு ஸ்லாட்டை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் கொடுக்கல. பட் அது ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ் தான். பட் இவ்வளோ ப்ரைஸில் அதை கொடுக்காதான் ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ 25K ஒரு நல்ல பிராண்டட் ஃபோனாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோட்டோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.